வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 16வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருக்க, யக்ஷி நம்ம என்னுடைய ரூமுக்கு வந்துட்டோம், நீங்க இப்படியே கிளம்புறது நல்லதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்ன அதுக்குள்ளாரே வந்துட்டோமா? உனக்கு பிடிச்சவங்க கூட நடந்து வந்துகிட்டு இருந்ததால டைம் போனதே தெரியல, அதுக்குள்ளார நம்ம வர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டோம்னு ஹீரோ சொல்ல, இல்ல உஷா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய கையை நீ விட்டனா நான் போயிடுவேன், என்னுடைய கை கொஞ்சமா வலிக்குதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படின்னா நீ இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தியா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு, நான் உன்னுடைய கை வாமா இருக்கிறதுக்காக தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை யக்ஷி உஷா, என்னுடைய கை ஏற்கனவே வாமா தான் இருக்கு, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே ஓட, ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயின் நின்னுட்டு யக்ஷி உஷா இன்னைக்கு பண்ணதுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி, ஆனா ஒரு வாரம் கழிச்சு நீங்க யக்ஷி குயிங் பேங் கூட சண்டை போட போறன்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஏன் உனக்கு என்ன ஆயிடுச்சு, எதனால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, யக்ஷு கிங் பாயை நான் தோக்கடிப்பேன்ற உனக்கு நம்பிக்கையே இல்லையான்னு ஹீரோ கேட்க, என்னால யக்ஷு கிங் பாயோடைய சக்தியை நல்லாவே உணர முடிஞ்சிச்சு, சண்டே ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கானா, கண்டிப்பா அதில் எதனா ஒரு கெட்ட விஷயம் தான் அவன் பிளான் பண்ணி வச்சிருப்பான், அது மட்டும் இல்லாம நான் இப்ப என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டேன், அதனால நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, குயிங் மூன் நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்ன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, நீ அமைதியாரு, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அது மூலியமா நான் அவனை கண்டிப்பா தோக்கடிச்சிருவேன்னு ஹீரோ சொல்ல, யக்ஷி உஷாவுடைய நடவடிக்கை எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ஆளே வேற மாதிரி இப்ப இருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம், ஆஹா கிங்மு முதல்ல இருந்ததை விட இப்ப என்னால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து வந்துகிட்டே இருக்க, என்னடா யக்ஷி உஷா கிங்மு திருப்பி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாலான்னு யாரோ சொல்ற சவுண்டு கேட்டு ஹீரோ மேல பார்க்க, என்னது தாயோயோவா, எல்லா நைட்டும் ரூஃபுக்கு மேல வந்து மறைஞ்சுக்கிட்டு இருந்தே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நோக்கத்தால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, அவ சிரிச்சுட்டு என் மேலே உனக்கு டவுட் வந்துருச்சா யக்ஷு, நீ கேட்ட கேள்வி என்ன ரொம்ப சோகமாயிடுச்சு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு, சரி நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வரேன், யக்ஷு குயிங் பாய் வந்து 3rd கிளாஸ் ஃபைட்டிங் ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்க, வாவ் நீ பெரிய சீக்கிரட்டை சொல்லியிருக்க, இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும், ஆனா உனக்கு என்னவோ வேணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி தானே நீ ஹீரோ கேட்கவும், எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும்டா நீ யோயோ சொல்ல, அது என்ன நீ ஹீரோ கேட்க, அது என்னன்றது போக போக உனக்கே தெரியும்டான்னு சொல்லிட்டு யோயோ அங்கிருந்து கிளம்பிடுறா, யோயோ அப்புறம் யூ ஃபேங் கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அப்படியே அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, டேய் யக்ஷி உஷா நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திக்கிட்டு இருக்கடா, நீ என்ன வேலை பார்த்திருக்கன்னு உனக்கு தெரியுமா, அந்த யக்ஷு கிங் பாய் வந்து நான் இன்னேட்டர் ரிலிமோட லெவல் 9 அடைஞ்சிட்டான்டா, நீ என்ன முட்டாளாடா, நீ அவன் கூட சண்டை போட்டேன்னா கண்டிப்பா செத்து தான்டா போவா, அது உனக்கு தெரியுமா தெரியாதாடான்னு ஹீரோவுடைய மாமா ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு இருக்க, மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, யக்ஷு கிங் பாய் ஸ்ட்ராங்கானவனாவே இருந்தாலும் உங்க மருமவன் ஒன்னும் முட்டாள் இல்ல, என்னுடைய சக்தி ஒண்ணு நீங்க குறைச்சி எடை போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல எகிரி அவனுடைய பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுட்டு திருப்பி அவனுக்குள்ளார வர வச்சு கத்திக்கிட்டு இருக்க, என்ன நான் இன்னேட்டர் ரிலிமோட லெவல் 9ல இருக்கே, ஆனா நீ இது எப்படி பண்ணனு ஹீரோடைய மாமா சொல்லிட்டு இருக்க, மாமா இதுக்கு மேல சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் எதுவும் இல்ல, நான் திருப்பி போயிட்டு என்னுடைய ட்ரைனிங்கை கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, டே யக்ஷி உஷா ஒரு நிமிஷம் நில்லுடான்னு சொல்லிட்டு, நான் யக்ஷி உஷா கிட்ட இருந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவன் உண்மையிலேயே நான் இன்னேட்டர் ரிலிமோட லெவல் 9 அடைஞ்சிட்டான், இவங்கிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அதனால இவனுக்கு இப்ப சில ஃபைட்டிங் ஸ்கில்ல சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோடைய மாமா அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு ஹீரோ கிட்ட வரவும், மாமா என்னாச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு ஹீரோ சொல்ல, அவரு சிரிச்சுட்டு எனக்கு பின்னாடியே வாடான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு கூடவே இழுத்துக்கிட்டு போறாருங்க, சரி மாமா 2 பேரும் இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோன்னு ஹீரோ கேட்க, ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, நான் சொல்றத மட்டும் கேளு, நான் உனக்கு உங்க அப்பா விட்டுட்டு போன சில ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போறேன்னு ஹீரோடைய மாமா சொல்ல, என்னது ஃபைட்டிங் ஸ்கில்லான்னு ஹீரோ கேக்குறான், ஆமாண்டான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டு, யக்ஷி உஷா நான் இப்ப
பண்ண போறத நல்லா கவனமா பாருடான்னு சொல்லிட்டு அவருடைய கத்தியை சுத்தி என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு மேலே எகிரி போய் இன்னும் பல கத்திங்களை வர வச்சு திருப்பி அவருடைய கத்தி பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க. என்னது 3 ஸ்ட்ரிப் பேட்டர்னா, இது 3rd கிளாஸ் ஃபைட்டிங் ஸ்கில் ஆச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மாமா பவர் அனுப்ப டக்குன்னு அதுல இருந்து பவர் வந்து அந்த இடத்துல இருந்ததுங்க மேல பட்டதுல அந்த செவுரே உடைஞ்சுக்கிட்டு போயிடுதுங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு மாமா இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல தான் உன்னுடைய அப்பா விட்டுட்டு போனாரு. இது அவரு இத ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு அவரு சொல்லுவாரு. என்னாலே இந்த பவரை ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல நீ கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல நீ 3rd கிளாஸுக்கு வந்தாகணும். இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல பத்தின சில ரூமருங்க எல்லாம் இருக்கு. நீ மட்டும் இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணிட்டேன்னா அந்த வானத்தையே ஒன்னால பழக்க முடியும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கடான்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, என்னது வானத்தையே பழக்க முடியுமான்னு ஹீரோ ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கான். யக்ஷுசா நீ யக்ஷு கிங் பாய் கூட சண்டை போடணும்னு நினைச்சனா கண்டிப்பா நீ இந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணி ஆகணும். இதை ஒன்னால பண்ண முடியலன்னா கண்டிப்பா அவங்க கூட ஒன்னால சண்டையும் போட முடியாதுடான்னு ஹீரோவுடைய மாமா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இந்த ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ கத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். வெறும் 7 நாள்ல யக்ஷுசாவால கண்டிப்பா இதை மாஸ்டர் பண்ண முடியாது. அதனால இவனுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணி ஆகணும்னு ஹீரோவுடைய மாமா அவர் உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, யக்ஷுசா இந்தா இது ஒரு சீக்ரெட் நோட், இதை யூஸ் பண்ணி உன்னுடைய ஸ்கில்ல நீ மாஸ்டர் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மாமா கொடுக்க ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் இன்னும் இந்த டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதனால யக்ஷு கிங் பாய் கூட சண்டை போட்டு இவன் செத்து போகிற அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க விட மாட்டேன்னு ஹீரோவுடைய மாமா அவர் உள்ளாரே சொல்லிட்டு இருக்க. மாமா இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல பத்தி எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் யக்ஷு கிங் பாய கண்டிப்பா தோக்கடிப்பேன், நீங்க வேணும்னா பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுட்டு அதுல இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த சக்தி எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான். யக்ஷுசா இந்த ஸ்கில்ல புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டேன். உன்னால மட்டும் இதுல இருக்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோடைய மாமா சொல்லிட்டு இருக்க. மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சு இதை நான் கத்துக்கிட்டேன் போலன்னு ஹீரோ சொல்ல, பைத்தியக்கார நீ என்ன திருப்பி பிரச்சனையை கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எப்படி உன்னால அது உள்ளார இதை கத்துக்க முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு சோடில் இருந்து பவர் அனுப்பவும் அது வந்து அந்த இடத்துல பட்டு அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. ஹீரோடைய மாமா அது எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆயிட்டு, நீ அதுக்குள்ளார இந்த ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ மாஸ்டர் பண்ணிட்டியா? ஆமா, அந்த ஸ்க்ரோல்ல பல வார்த்தைகள்லாம் ஏது இருந்துச்சு, அதெல்லாம் படிச்சு பார்த்தது மூலியமா தான் எனக்கு இதெல்லாம் புரிய வந்துச்சுன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவுடைய மாமாக்கு ஒன்னும் புரியாம உண்மையிலேயேவா இந்த டெக்னிக் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 3 மாசம் எடுத்துக்கிச்சு, ஆனா இவன் அதுக்குள்ளாரையே பண்ணிட்டானேன்னு ஹீரோவுடைய மாமா அவருக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ் இப்பதான் நான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியணும், எனக்கு இந்த ஸ்கோர்ல இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, வாய மூடுடா, இதை இப்பதான் நீ கத்துக்க ஆரம்பிச்சிருக்க, போய் நீ அதை பிடிச்சி புரிஞ்சு தெரிஞ்சுக்கூடான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு அந்த ஸ்க்ரோல பிடிச்சாரான். நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு, ஆனா இவன் ஒரே நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சுட்டான். எனக்கு இதை பத்தி தெரியாதுன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, இதை நான் எப்படி ஃபியூச்சர் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க போறேன்னு தெரியலையான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த விஷயத்த பத்தி சரியா தெரியாதுன்றத இவங்கிட்ட எப்படி நான் மறைச்சிக்கிட்டு இருக்க போறேனோ தெரியலன்னு ஹீரோவுடைய மாமா அவரு உள்ளரே சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோவை லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லா டக்குனு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.